டிசம்பர் மாசம் பனி காலத்துல மழை காலத்துல இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி இங்க இல்ல. சுத்தி வீடுகளுக்கு மத்தியில இந்த ஒரு சைட் நான் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவு சூப்பரான சைட்டு, மிஸ் பண்ணா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கோட காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த காம்பவுண்ட் முடிகிற இடத்துல நம்ம சைட் ஆரம்பிக்குது. பிளாட் சேலிங்ல லீடிங் கம்பெனி 10 லிஸ்ட்ல வந்து நம்ம கம்பெனி இருக்கு. ஒரு 50 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் ஏரியாஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கார்னர்ஸ் பிளாட் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு மேம். வடிநீர் கால்வாய் திட்டம் வந்துட்டு கவர்மெண்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி தேங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க கிடையவே கிடையாது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து ஒரு 7 மினிட்ஸ்ல நீங்க வந்துட்டு போயிடலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் நம்ம இங்க இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்துட்டு போயிடலாம். 90% வரைக்கும் பேங்க் லோன் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு மேம். 50 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இங்க மதர் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு மேம். ஓகே, உங்க சொந்த வீட்டு கனவை நனவாக்குறது இந்த வீடியோவா கூட இருக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 7 நிமிஷத்துல ஒரு இடம் வேணும், அதுவும் தண்ணி தேங்காத இடமா இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஹைஃபை சொசைட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ தான் சரியான வீடியோ. இந்த இடம் தான் சரியான இடங்க. இது எந்த இடம், எங்க வந்திருக்கோம், என்ன ரேட்டு, மத்த எல்லா அம்யூனிட்டிஸ் பத்தி நமக்காக ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து சொல்ல போறாங்க. அவங்க யாருன்னு காட்டுறேன் வாங்க. ஹாய் மேடம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கடவுள் அருளால. உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி ரியல் எஸ்டேட்ல லேடிஸ்க்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நானும் இவங்களும் இருக்கும். ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் லேடிஸ் போடுறது இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க ரியல் எஸ்டேட்ல, இவங்களும் ஹானஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க கம்பெனி பத்தி பேசுவோம். உங்க பேர் பத்தி சொல்லுங்க சிஸ்டர், உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட நேம் வந்து பிரீத்தி. சோ இது நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா நேம் வேல்யூ ரியாலிட்டி. ஓகே. சோ இந்த கம்பெனில சிஆர்ஓவா நான் இருக்கேன். ஓகே. சோ கம்பெனி வந்துட்டு நீங்க ஆன்லைன்லயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து பிளாட் சேலிங்ல லீடிங் கம்பெனி 10 லிஸ்ட்ல வந்து நம்ம கம்பெனி இருக்கு. ஓகே. சோ இது வரைக்கும் வந்து ஒரு 50 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் ஏரியாஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5க்கு கம்மி ஆனது இல்ல மேடம். இது வரைக்குமே வந்து எல்லா கஸ்டமர்ஸ்கோட சர்வீஸ் வந்துட்டு நாங்க ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். சோ ஸ்டார்டிங் அவங்களுக்கு வந்து நம்ம புக்கிங் பண்றதுல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து பட்டா கொடுத்து அவங்களுக்கு வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம எல்லாமே மெயின்டெனன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துறீங்க. நீங்க நெட்லயே செக் பண்ணலாம். இவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன்னு கூட நம்பணும்னு அவசியம் இல்ல. கூகுள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் ஹையஸ்டா இருப்பாங்க. லீடிங்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி. மேம், இங்க தாம்பரத்தை சுத்தி நிறைய பிளாட்ஸ் இருக்கு, நான் ஏன் இங்க வாங்கணும்? மேம், இந்த கிரவுன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்துருக்க எல்லா அம்யூனிட்டிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங்க் வந்துட்டு இங்க 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்காங்க. ஓகே. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ரோடு 3 லேயர்ஸ்ல 30 அடியிலையும் 24 அடியிலையும் உங்களுக்கு வந்து இங்க ரோடு அவைலபிள் இருக்கு. ஓகே. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா டில் எண்டு, இங்க பாத்தீங்களா இந்த எண்டு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, அதே போல அந்த எண்டு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு லேயர் மட்டும் போடாம 3 லேயர் போட்டிருக்காங்க. நான் அது உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு மழையிலே இது போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் இதை சொல்றேன். நான் ஸ்பெஷலா கவனிச்சதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ரோடு நல்லா இருக்கு, 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்காங்க. அப்புறம் மேம் தென் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா கார்னர்ஸ் பிளாட் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு மேம். ஓகே. அண்ட் எதுவுமே வந்து கோஸ் பிளாட் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் சைஸ்ல தான் பிளாட் இருக்கும். ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் அப்படிதான். ஆமா. ஓகே. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட். ஆக்சுவலி காம்பவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கீழே 3 ஃபீட்டும் மேல வந்து 4 அடியும் மொத்தமா 7 அடியில காம்பவுண்ட் போட்டு, அதாவது பெர்மனன்ட் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு எல்லாம் போட்டோம்னா கீழே இது எடுத்து போடுவோம் பாத்தீங்களா, பீம் போட்டு போடுவோம்ல, அந்த மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணியும் காட்டுறேன். 7 அடிக்கு காம்பவுண்ட் போட்டது வேற யாருமே கிடையாது. இதுல இன்னொரு பிளஸ் நான் நோட் பண்ணது சொல்றேன் மேடம் சொல்றதுக்கு முன்னாடி. அப்ப பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குல்ல, தம்பி நீ அப்படியே காட்டுறக்கண்ணா. இப்ப அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கோட காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த காம்பவுண்ட் முடிகிற இடத்துல நம்ம சைட் ஆரம்பிக்குது. இதான் காம்பவுண்ட் வச்சுக்கோங்க மத்த வீட்டுது. இதுக்கு நேரா நம்ம சைட் ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஹை ரைஸா ஏத்தி இருக்கீங்க இல்லையா? எஸ் மேம், கண்டிப்பா. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி வரும் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ஒரு அடுத்த கொஸ்டின் அதான் கேட்கறதா இருந்தது. ஏன்னா தாம்பரம் வெஸ்ட் அப்படின்னாலே இந்த ஏரியானாலே தண்ணி தேங்குமே. ஏன்னா 2019ல அவ்வளவு ஃபிளட்ல நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்காக இப்ப எப்படி மேம் நான் இங்க வாங்குறது? சோ இங்க வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா ஹை ரைசிங் அபார்ட்மெண்ட் வந்துட்டு இங்க வரப்போகுது தாம்பரத்துல. சோ அதுல ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா வடிநீர் கால்வாய் திட்டம் வந்துட்டு கவர்மெண்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு தண்ணி தேங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க கிடையவே கிடையாது. அதனாலதான் ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸே வருது. இப்ப நீங்க ஒரு ரவுண்ட் ஒரு பைக் எடுத்து சுத்துனீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லோ ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட் வருதுன்னா அந்த கனல்ஸ் எல்லாம் போட்டு அது ப்ராப்பரா தண்ணி எல்லாம் போறதுக்கு வழி செஞ்சிருந்தா மட்டும் தான் ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸே வரும். சோ இது ஒரு பெரிய பாயிண்டா எடுத்துக்கலாம். சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ. லேடிஸ்க்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பாயிண்ட்டுங்க மேடம். அது மட்டும் இல்ல
இல்லாம நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்க டிரைனேஜ் ஃபெசிலிட்டி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் சிஸ்டர். அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு 30 அடியில வந்துட்டு வாட்டர் இங்க வந்துட்டு நீங்க போர் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ தாம்பரத்துல தண்ணி பிரச்சனை இருக்கு அப்படின்றது வந்து இந்த ஏரியால உங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஓகே, சென்னையில தண்ணி பிரச்சனை என்னால ஏன் தான் டி நகர்ல வடபழனில நான் வாழ்றேன்னு தெரியல, குடத்தை தூக்கி என்னால முன்னுக்கு வர முடியல, எனக்கு தனி ஒரு இடம் வேணும், அப்படி சுவிட்ச் போட்டா தண்ணி வரணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க தாராளமா கண்ணை மூடிட்டு இங்க வந்து வாங்கிக்கலாம். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காகவே அவங்க போர் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தண்ணி குடிச்சியும் பாத்துக்கலாம். சிஸ்டர், எனக்கு இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும்? இப்ப வீடியோ பாக்குறவங்களுக்கு தூரமா இருக்கா, எந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, மெட்ரோ எங்க வருது அப்படின்லாம் யோசிப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே நான் ஒரு ஹானஸ்டா ஒண்ணு சொல்றேன், மெட்ரோக்கு பக்கத்துல இடம் வாங்குறவங்க புத்திசாலி அதிர்ஷ்டசாலியும் கூட. இங்க எங்க மெட்ரோ வருது, எங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் வருது, எங்க பஸ் ஸ்டாண்ட் வருது, என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லுங்க மேம். மேம், நம்மளோட இடம் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 700 மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. சோ இங்க வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்கு. நம்மளோட சைட்டுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாப் வந்திருக்கு. அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா இங்க வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து ஒரு 7 மினிட்ஸ்ல நீங்க வந்துட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 நிமிஷத்துல போயிடலாம். ஆமா, உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்லியா இங்க பஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. ஷேர் ஆட்டோஸ் இருக்கு. தென் வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் நம்ம இங்க இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்துட்டு போயிடலாம். வண்டலூருமே உங்களுக்கு இங்க இருந்து வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க வந்துட்டு அவ்வளவுதானா? அப்படி பாத்தீங்கன்னா தாம்பரம் வண்டலூருக்குல இருந்து இப்படி ஜிக்ஸாக் இப்படி வரும் போல இருக்கு வி ஷேப்ல. இங்க இருந்து ஒரு 7 நிமிஷம், இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம், நீங்க எந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணாலும் போய் ஈஸியா ஏறிடலாம். அப்படி கண்டிப்பா மேடம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்காக மெட்ரோ வந்துட்டு இங்க கொடுக்க போறாங்க. சோ நம்ம தாம்பரத்துலயும் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. சோ நம்ம வந்து சிட்டிக்குள்ள யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட இங்க இருந்து நம்ம டிராவல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வரதுக்கும் ஈஸியா இருக்கும் மேம். சூப்பருங்க. இதுக்கு தாங்க ஒரு லேடிஸ் வேணுங்கிறது. டிராவல்ல இருந்து எல்லாமே நோட் பண்றாங்க பாத்தீங்களா? நம்ம எந்த சைட்டுக்கு போனாலும் இறங்கி செக் பண்ணி போடுவோம்ல. இங்க பாருங்க, டிசம்பர் மாசம் பனி காலத்துல மழை காலத்துல இருக்கும், ஒரு சொட்டு தண்ணி இங்க இல்ல. வெஸ்ட் தாம்பரம் அப்படின்னாலே தண்ணி தேங்கும், மழை பெய்யும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்தபடியா ஸ்கூல் காலேஜ் கேட்டுருவோமா? இங்க இன்னொன்னு காமிச்சிடுறேன். அப்படியே கேமராமேன் திருப்புங்க, அந்த பக்கம் எவ்வளோ வீடுகள் இருக்கு பாருங்க. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுப்பா. செம்ம நிறைய சுத்தி வீடுகளுக்கு மத்தியில இந்த ஒரு சைட் நான் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவு சூப்பரான சைட்டு, மிஸ் பண்ணா ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப இங்க இவ்வளவு வீடுகள் இருக்குன்னா எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கணும்ல சிஸ்டர்? உங்க திருவாயால சொல்லிடுங்க சிஸ்டர். மேம், இங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்க்கு பஞ்சமே கிடையாது மேம். நமக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல டிஎம்ஜி காலேஜ் இங்க அவைலபிள் இருக்கு. ஓகே. தென் வந்துட்டு பட்டிங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்துட்டு இங்க அவைலபிள் இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்கூலே இருக்கான். இப்ப என்ஆர்ஐஸ் யாருன்னா வரீங்கன்னா தாராளமா அது ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வேல்ஸ் குளோபல் இந்த ஸ்கூலும் உங்களுக்கு வந்துட்டு பக்கத்துலயே இருக்கு. அண்ட் சான் அகாடமி இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல் இது எல்லாமே இங்க அவைலபிள் இருக்கு. ஓகே. அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு தாம்பரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை, நீங்க கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு காமிச்சிரும். தென் வந்துட்டு இதுல முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசெஞ்சர்ஸ் அவைலபிள் இருக்கு, ஜோகோ இருக்கு, சதர்லாண்ட் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம தாம்பரத்துல அவைலபிள் இருக்கு மேம். அது எல்லாமே நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இப்போ மிடில் ஆஃப் சென்னையில இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி கடை வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட தான் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்க ஒரு கடை வைக்கலாம், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் இதுன்னு சொல்லலாம். அதே போல உங்க வேலை பாத்தீங்கன்னா அசெஞ்சர்ல இருக்கலாம், ஐடி செக்டர்னா நீங்க ஜோஹோக்கு போகலாம். இது போயிட்டு வரதுக்கு ஈஸியாவும் இருக்கும், ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். லேடிஸ்லாம் வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணணும்னு கேக்குறீங்கல்ல, இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க இருந்து சிலதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்க கடை வைக்கலாம். இங்க நம்ம கடை வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பிசினஸ் இன்கம் வந்த மாதிரி இருக்கும், வீட்ல இருந்தே சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். சோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆச்சு, நமக்கான ப்ராஃபிட்டும் ஆச்சு. இல்ல சிஸ்டர், இது ஒரு புது பாயிண்ட் இல்ல மேடம்? கண்டிப்பா மேடம். இந்த இடம் பாக்குறதுக்கு அழகா இருக்கு, நம்ம இப்படி சுத்தி நடந்ததுல கால் வலிக்குது, அதனால உட்காந்துக்கலாம். இது மொத்தம் எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க? மினிமம் ஸ்கொயர் ஃபீட் என்ன கிடைக்கும், என்ன பிரைஸ் ரேஞ்சஸ், என்னென்ன ஃபேசிங்ல இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து 3 ஏக்கர் மேடம் மொத்தமா, சரிங்களா? அதுல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு இங்க இருக்கு. சோ உங்களுக்கு வந்துட்டு இங்க 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து இங்க பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஃபேசிங் வந்து எல்லா ஃபேசிங்லயுமே உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எந்த ஃபேசிங் கேட்டாலும் கிடைக்கும். கார்னர் பிளாட்ஸ் மேம்? கார்னர் பிளாட்டும் அவைலபிள் இருக்கு மேம். ஓகே. சோ இப்போ பிரைசஸ் என்ன போடுறீங்க? ஏன்னா நாங்க சுத்தி வந்து விசாரிக்கும் போது 4-5ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் நீங்க அந்த ரேட் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கட்டுப்படி ஆகுறது கஷ்டம் தான். நீங்க ஒரு நல்ல பிரைஸ் சொல்லிடுங்க, பார்கெயினே பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ஒரு நல்ல பிரைஸ் சொல்லிடுங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் அண்ட் ப்ரீ லான்ச் ஆஃபருக்காக இங்க 4099 ரூபாய்க்கு நாங்க போட்டிருக்கோம். பர் ஸ்கொயர் ஃபீட் 4099 ரூபாய். ஏன் மேடம் அது 4000 ரூபாய் ரவுண்டாவே வச்சிருக்கலாம்ல மேடம்? வெளியே கொடுக்குற பிரைஸ் 4500 ரூபாய் மினிமம் அவங்க பண்றாங்க. நம்ம பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆஃபீஸ்க்கு என்ன செட் ஆகுமோ அந்த பிரைஸ் இங்க வந்து கோட் பண்ணிருக்கோம். ஓகே, 4099 ரூபாய். நீங்க பக்கத்துல எங்க வேணாலும் விசாரிக்கலாம், அதை விட நாங்க கம்மியா தான் பண்ணிருக்கோம்ன்றாங்க. இதுக்காகவே நீங்க
விசாரிக்கிறீங்க, செக் பண்றீங்க, அப்புறமா இங்க வந்து புக் பண்றீங்க. கம்மியா இருந்தா கமெண்ட்ல தெரிவிக்கணும். ஓகேவா சிஸ்டர்? கண்டிப்பா மேடம். இந்த அம்யூனிட்டிஸோட இந்த அமௌண்ட்ல யார் தராங்க, யாருன்னா போட்டிருக்காங்க அப்படின்னா கமெண்ட்ல தாராளமா தெரிவிக்கலாம். அட் லாஸ்ட் லோனை பத்தி சொல்லுங்க. யாரும் கையில கேஷ் வச்சுட்டு இல்ல, மொத்தமா கொடுத்து வாங்குறதுக்கு முன்னெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம். இப்ப நம்மளால அது முடியாது. லோன் என்னென்ன பேங்க்ல இருக்கு, ஏபிஎஃப் ப்ராஜெக்டா, எவ்வளவு இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, அதை நான் கேட்டு சொல்றேன். சொல்லுங்க சிஸ்டர். பிரீத்தி சிஸ்டர். யா மேம், ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஏபிஎஃப் அப்ரூவ்ட் வாங்கியிருக்கோம் மேடம். ஸோ லீகல் கிளியரா இருந்தால் தான் ஏபிஎஃப் அப்ரூவ்ட் கொடுப்பாங்க. லீகல் பத்தி யாருமே கவலைப்பட தேவை கிடையாது. அதே மாதிரி நீங்க பேங்க் லோன் போறீங்க அப்படின்னா இப்போ 750 ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா 4099 ரூபாய் பிரைஸ்ல நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 30 லட்சத்துல நீங்க ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஓகே, ஒரு லேண்ட் ஒரு 740 ஸ்கொயர் 750 ஸ்கொயர் ஃபீட் வாங்குனீங்கன்னா 30 lakhs. அதுல டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் மாதிரி, அதாவது 90% வரைக்கும் பேங்க் லோன் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு மேம். ஸோ பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாய் உங்க கையில நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க லேண்ட் ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணலாம். பர் மந்த் இஎம்ஐ கால்குலேஷன் எவ்வளவு மேம் வரும்? பர் மந்த் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 20,000 to 25,000 உங்களுக்கு வந்து இஎம்ஐ அமௌண்ட் வரும். ஓகே, அதிகபட்சமே கூட வச்சுப்போம். ஒரு 25,000 ரூபாய் என்னால இஎம்ஐ கட்ட முடியும். ஒரு 4 லட்சம் ரூபாய் என் கையில ஹேண்ட் கேஷ் இருக்குன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் அண்ணா நகர்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு பிரைம் லொகேஷன்ல ஒரு இடம் நமக்கே சொந்தமா, கீழே இருந்து மேல வரைக்கும் நமக்கே சொந்தமா நம்ம வாங்கிக்கலாம். ஏபிஎஃப் ப்ராஜெக்ட்னா என்னன்னா மொத்த எல்லா டைட்டிலும் பக்காவா கிளியரா இருந்தா மட்டும்தான் ஏபிஎஃப் அப்ரூவல் பேங்க்ல கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் இருந்தா உங்க சிபில் ஸ்கோர் கிளியரா இருந்துச்சு அப்படின்னாக்கா 750க்கு மேல சிபில் ஸ்கோர் இருந்ததுனாக்கா 90% வரைக்கும் நீங்க லோன் வாங்க முடியும். 2 நாள்ல லோன் வாங்கிட்டு ஒரே ஒரு வாரத்துல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட முடியும். கரெக்டா சிஸ்டர்? கண்டிப்பா மேடம். மேம் கடைசியா இப்ப நான் சொல்ற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இங்க மொத்தமா 86 பிளாட் இருக்கு. ஆனா ப்ரீ லான்ச்லயே 15 பிளாட் புக் ஆயிடுச்சு. ப்ரீ லான்ச்சிங்லேவா? ஆமா. இப்போ நீங்க வந்து இந்த பிளாட்டை பார்த்தாதான் உங்களுக்கான எந்த பிளாட் வேணும், எந்த ஃபேசிங்ல வேணும்ன்றதை நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ வந்து பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், எல்லா பேங்க்லயுமே லோன் வந்துட்டு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கே பர்சனலா வேணும் அப்படின்னாலும் நீங்களும் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல உங்களுக்கு லீகல் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. சோ டைட்டில் கிளியரா இருக்கிறதுனால வருஷத்துக்கு மேம் 50 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இங்க மதர் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு மேடம். ஓகே. சோ நீங்க பர்சனலா வந்துட்டு உங்களோட அட்வொகேட் கிட்ட செக் பண்ணனும்னாலும் பர்சனலா நீங்க செக் பண்ணிக்கலாம் மேம். ஓகே, இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் சிஎம்டிஏ லிமிட். சிஎம்டிஏனா அச்சரப்பாக்கம் வரைக்குமே சிஎம்டிஏ தான் அப்படின்லாம் கிடையாது. சென்னையின் ஆரம்பம் அச்சரப்பாக்கம் அந்த இடத்துல கிடையாதுங்க. தாம்பரத்துல சிஎம்டிஏ லிமிட்ல இவ்ளோ ஃபெசிலிட்டிஸோட வெறும் 4099 ரூபாய்க்கு 4 லட்சம் ரூபாய் என் கையில இருக்கு. 25,000 இஎம்ஐ தாராளமா என்னால கட்ட முடியும்னா இந்த இடத்துல ஒரு இடம் நமக்கு சொந்தமாகும். வாழ்க இடத்துடன் வீடுடன்.